இந்த புதிய மாதத்தை நாம் காண நமக்கு கிருபை செய்த நம்முடைய அன்பின் தேவனை துதிக்கும் துதியோடு இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் வரும்போது என்ன செய்ய வேண்டுமென்று நாம் அறியாமல் தடுமாறுகிறோம். நாம் செல்ல வேண்டிய வழியை அறியாதிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது ஆண்டவரே நமக்கு வழி காட்டுவார், நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார், நமக்கு இளைப்பாறுதலையும் தருவார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகின்ற தலைவராக இருந்த போதும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் ஜனங்களுடைய தேவைகளுக்காகவும் தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுவதற்கு மோசே தவறவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில்தான் பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், சுகம், ஆலோசனை, வழிநடத்துதல், இளைப்பாறுதல் எல்லாம் உண்டு என்று அறிந்த மோசே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று ஜெபித்தார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய ஆண்டவருடைய சமூகத்தை மறவாமல் தேடுவோம். நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடம் சொல்லுவோம். நாம் இதுவரை நடந்திராத புதிய பாதைகள் வழியாக செல்லும் போதும், நாம் அறியாத பாதைகள் வழியாக செல்லும் போதும் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன் சென்று நமக்காக யாவையும் செய்து நமக்கு இளைப்பாறுதலையும் தந்து நடத்துவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்ற தேவன், இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் அறியாத பாதைகள் வழியாக செல்லும் போது எங்களுடைய தேவைகளுக்கு மத்தியிலே எங்களை வழிகாட்ட, எங்களை வழிநடத்த தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேடி தேவன் தருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனுடைய பரிசுத்த பாதுகாப்பு, பரிசுத்த ஆளுகை எங்களுடைய குடும்பங்களிலே காணப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வீணான செலவுகள், வீணான அலைச்சல்கள், வீணான பிரயாசங்கள், வீணான கவலைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்ற தேவனுடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கருத்தாக தேட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed month.